உடஞ்சிருச்சா? एक प्लेट पानी पूरी 10 रुपये उनके नाले 20 रुपये. ஹாய் கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் அம்மா பார்க் வந்திருக்கோம் பசங்களோட. இவங்க பிளாஸ்ட்டு. அப்படியே வாங்க நம்ம பசங்களோட ஜாலியாக சுற்றிட்டு இருக்கலாம். 0.5 போட முடியாதுண்ணா. நேற்றுக்கெல்லாம் மாடுபிடி, ஒரு வாரம் கழிச்சு மாடுபிடி பார்க்குறீங்க. இவன் தான் பிளாஸ்ட்டு. மாலை போட்டு என்னென்ன பண்றான் பாருங்க. இவன் பொய் சொல்றது, வாயை திறந்தா பொய் சொல்றான். ஸ்கூலுக்கு போக சொல்ல ஸ்கூல் கட் அடிச்சு, காலேஜ் கட் அடிச்சுட்டு இந்த தனுஷ் புறா வளர்த்திட்டு இருக்கான். அவங்க கூட போய் உட்காந்துக்கிறான். ஆமாங்க, பந்தயம் ஓட்டுறோம். ஓட்டுறானுங்க பந்தயம். ஏய் வாடா மாட்டே, அங்க போய் வாடா, ஊஞ்சலுக்கு வேண்டாம் வாங்க, அப்படியே ஊஞ்சலுக்கு போலாம். நம்ம இதே லூசு பைத்தியமான பேசுறாட்ட. போலீஸ் இருக்காங்க, டெல்லி திருட்டு போனாங்க. அப்படியே மாட்டி விட்டுருவா நினைக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா டென்னிஸ் ஷட்டில் கார்க் கலர் இடம். என்ன பண்றாங்க, விளையாண்டு இருக்காங்க. நம்ம போய் ஊஞ்சலாம் பார்த்தா குழந்தைங்க ஆடிட்டு இருக்காங்க. மாடுபிடி போன வீடியோல பாத்திருப்பீங்க. மாடுபிடி அப்படியாவது பாக்கலாம், அந்த வீடியோ செக் பண்ணி போறீங்க. அங்க மாடுபிடி. ஒரு யானை எங்க ஏறிட்டு இருக்குன்னு பாருங்க. கொலகாத ஏறிட்டு இருக்காண்டா. யாரு? யானை மேலே ஏறிடுச்சு கைஸ். அதுதான் மாட்டேன். இங்க பாருங்க, 2 யானை குட்டியும் மேலே ஏறிடுச்சு. ஒண்ணு நீர் யானை, ஒண்ணு சாதா யானை. அவன் பாருங்க ஏதோ பொண்ணை பார்த்தா போய் நின்னுப்பான். பானிபுரி போய் அவன் இந்த இருக்கா பாருங்க, இந்திக்காண்ட மண்டைக்குள்ளே பானிபுரி ஃப்ரீயா வாங்கி சாப்பிட்டுருக்கான். சத்தியில மாடுபிடியா போடா தனுஷ். குழந்தைங்க தான்டா, குழந்தை யானை குட்டிடா, குழந்தை தான் யானை குட்டி. யானை குட்டி நீரான யானை குட்டி குழந்தை தான்டா. காய்ஸ், கதையில ஒரு நாளைக்கு நாங்க சொல்றோம் உங்களுக்கு. பாயோட வச்சு ஒரு வீடியோ எடுத்துதான் காட்டு. பாய் தான் கரெக்டா சொல்லுவாரு இவனை பத்தி. மைக்கேல் மரத்துல போட மாட்டேன். ஊஞ்சல் போய் ஊஞ்சல் ஆடலாம். அவங்க விளையாண்டு இருக்காங்கடா. கைஸ், அவங்க ஊஞ்சல் விளையாண்டு இருக்காங்க அங்க. அது முடிஞ்சோடனே நம்ம போய் விளையாடலாம். போடாடியா மட்டும் அதை போய் விளையாடுற போடா. இங்க வாடா. கைஸ், டைலாக் சொல்லுவாங்க பாருங்க, சொல்லு. எந்த மேல போய் குரங்களாட்ட உட்காந்துட்டீங்க, வாங்கின கீழே. அவங்க கூட சேர்ந்து இவங்க கூட சேர்ந்து எல்லாருமே அதை சொல்றாருங்க, பிளாஸ்ட்.
பிள்ளகாய் கம்பப்பட்டு எல்லாமே சட்ட பிளாஸ்டிக் இடமே சட்ட பிளாஸ்டிக் நீ என்னதான் பேசிட்டு இருக்க? ஊஞ்சல் விளையாடலாம் கைஸ் ஊஞ்சல் விளையாட போறோம் இப்போ நாங்க கைஸ். பாத்தீங்கன்னா ஊஞ்சல் யாரும் பெரியவங்க பார்த்தா திட்டுவாங்க. யாருக்கு தெரியும் சொல்ல மாட்ட வேண்டியதை ஏறிக்கிற வயசாயிடுச்சு இதை ஆரம்பிக்க கேட்பாங்க. நம்மளும் சின்ன பசங்க வேலை. ஏய் யாரும் பெஸ்ட் பார்க்கலாமா? ஆனா ஜெயித் கைஸ் முன்னாடி போக அப்படியே வயிறு மாதிரி இருக்கு. ஏய் பெஸ்ட் டேய் மேல போ. டேய் மொத்த கீழே விழுந்து ஆடா. ஆடுதா? ஏய் நீ தானே வரியாடா? டேய் மொட்டை ஏதாச்சும் அடிச்சு உடச்சிடும். புடுறாதியா புடுறா. தள்ளி விட்டு வரீங்க. ஐயோ இறங்கிக்கலாம். இதுக்கு மேல இங்க நின்னா நல்லது இல்ல. गाइस நான் அப்படியே தலையே சுத்துது ஒரு மாதிரி கிறுகிறுன்னு. டேய் ஏறா உன்னை பறக்க வைக்கிறேன்டா நல்லா இருக்கு. தள்ளுடா பிளாஸ்ட். கை மட்டும் குடுத்து. ஏங்க இவன் நிக்கிறான். இங்க பாருங்க. டேய் गाइस எப்படி गाइस லாக் பண்ணிட்டேன். யானைக்குட்டி லாக் பண்ணியாச்சு. யானைக்குட்டி லாக் பண்ணியாச்சு. பிளாஸ்ட் டேய் 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 அங்க பாருங்க அவனை பாருங்க. மொத்த கீழே விழுவ போறான் இப்போ. गाइस இங்க நீரான தண்ணிக்குள்ள எல்லாம் இங்க ஏதோ பண்ணிட்டு இருக்குது பார்க்ல வந்து. டேய் அது என்னதுடா இது? ஏதோ ஃபயர் இன்ஜின் இருக்கு கூப்பிட்டு வந்து புடிச்சிட்டு போக சொல்ற இது. गाइस ஃபயர் இன்ஜின்ல நல்ல ஒரு இது கொண்டு வர சொல்லுங்க. गाइस நம்ம இவர் பேர் பாத்தீங்கன்னா அது என்ன பிளாஸ்ட் வச்சு சுத்தி விடலாம். இங்க வாடா டேய் ஜாயித் வாடா ரெண்டு பேர் சுத்தி விடலாம்டா. गाइस சக்க பிளாஸ்ட். गाइस பாத்தீங்கன்னா நம்ம இந்த சுத்தர்ல வந்து உடைஞ்சிருச்சு. ஏய் வா गाइस வளப்பலாகி போச்சு. நம்ம மாடு பிடியும் தனுஷும் இதுல உட்காந்துட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. இங்க பாருங்க இதுல உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. இது உடஞ்சிருச்சு. இப்போ இது ரெடி பண்ணி தரணும் நாங்க. இது என்னடா அதெல்லாம் வீக்கானதுடா. உடச்சுட்டாங்க. வளப்பலாகி போச்சு. வந்த இடத்துல ஜாலியா இருக்கலாம் வந்தோம், உடஞ்சிருச்சு. அது கொஞ்சம் வீக்கா இருக்கு. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? அங்க பாருங்க யாரு உட்காந்து இந்த இடத்துல? நீயா? गाइस இது ஏற்கனவே திருப்பிடிச்சுதான் இருக்குது. ஆனா உடஞ்சிருச்சு. திருப்பிடிச்சுதான் இருக்குது. நீ கீழே வர எத்து போய் கிடக்குதுடா. गाइस இது ஏற்கனவே கீழே பாருங்க, கீழே எத்து போயிருக்கு. அதனால ரெண்டு வெயிட்டான ஆளுங்க உட்காந்தோடனே உடஞ்சிருச்சு. இல்ல அப்படியே அது நிமித்தி அப்படியே நிமித்தி எழுதி அடிச்சுப்பாங்க. இன்னும் ஜாவித் எங்கடா போனா?
இது பார்த்தீங்கன்னா இதுதான் போலீஸு. இவர் ரெடி பண்ணி தர சொல்லிட்டாரு. நாங்கள் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டோம். இது கீழே ஏற்கனவே ஃபுல்லாக திருப்பிடிச்சு போய் கிடக்குதுண்ணா. இல்ல தெரிஞ்ச அண்ணா இருக்காங்க, நான் அவங்களை கூப்பிட்டு வந்து வெளியே அடிச்சு. பாருங்க நீ எங்க கொண்டு வந்தா இந்த சைடு இங்க இப்ப வெல்லிங் அடிச்சுட்டு இருக்காங்க. நாங்க அவங்க கிட்ட சொன்னா பண்ணி தரோம். அடே அக்மல் சொல்றா, நம்ம அடிச்சு சொல்லிடாடா. கைஸ் சரியான வளப்பலாகி போச்சு, உடஞ்சிருச்சு. அது ஏற்கனவே இத்து போய் தான் இருக்குது. இது பாருங்க. ஒண்ணும் பேசலைங்க, வெளியே அடிச்சுட்டுருக்காங்க. அவங்க கிட்ட சொல்லிடலாம். கேட்டியா என்ன சொன்னாங்க? நாளைக்காக பண்ணிக்க என்ன சொன்னாங்க? நீ சொல்லிட்டு உடஞ்சிருக்குது. கைஸ் ஓகே ஆயிடுச்சு சக்சஸ்ஃபுல்லி. அவங்க ஏற்கனவே இங்க பார்க்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து இது அக்மல் போய் சொன்னா நாளைக்கு காலையில் நாங்கள் வெல்டிங் அடிச்சோன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் உடைக்குன்னு சொல்ல, உடஞ்சிருக்குன்னு சொல்லிட்டான். ஆனால் சொல்லியாச்சு நான் அவங்க கிட்ட, நாளைக்கு காலையில் அடிச்சிருந்துட்டாங்க. ஓகே வாடா அக்மல். எதுக்குடா வீட்டுக்கு போறீங்க? ஏய் விளையாடாதீங்க, அவ்வளோ கிளம்புறதுதான். கைஸ் சிக்கம் ஒரே பட்டு டேய் வாடா. டேய் கைஸ் அங்க பாத்தீங்கன்னா ரெண்டு நீரான சண்டை போட்டுக்குது, நான் விளையாட நீ விளையாடுறேன்ட்டு. டேய் இவ்வளவு ஃபோர்ஸ் அடிச்சா எப்படிடா? வாடா பிளாஸ்ட். கைஸ் ஒழுங்கு அடிக்கல. அவ்வளவுதான் நம்மதான். இதா இது விட்டாது. கைஸ் எனக்கு விளையாட தெரியாது கைஸ். ஒன்னும் சொல்லட்ட, நாளைக்கு இவன்ட்டு பேசியாச்சு, நாளைக்கு அடிச்சேன்ட்டாங்க. கைஸ் இந்த மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம மட்டையை ஆட போறோம். அவுட் ஆயிட்டான். இருந்தாலும் அவன் தான் பேட் தரணும், இருந்தாலும் நான் பேட் தரேன். மொட்டை விளையாட நீரான பாருங்க எப்படி அடிச்சு பாருங்க. நீரான ஸ்டைலு தான். ஜுண்டி போட்டுடலாம் கைஸ், கூடிய சீக்கிரத்துல போட்டுடலாம். ஓகே கைஸ் அப்படியே விளையாண்டுட்டு நான் வெளியே போகும்போது அப்படியே கன்டினியூ பண்றேன். கைஸ் ரெண்டு பேர் பாதிலேயே ஓடிட்டானுங்க. எங்கன்னு பார்த்தா இந்த இந்திக்காரன் கேட்ட பானிபூரிக்கு மண்டையை கழுவிட்டு இருக்காங்க சாப்பிட்றதுக்கு, ஃப்ரீயா சாப்பிட்றதுக்கு. இங்க பாருங்க, இதோ அங்க பாருங்க அந்த மண்டை தேய்க்கிறவன. என்ன பண்றீங்க? நீ சாப்பிடலையா? வாய் சாப்பிட்டுட்டு
கைஸ் இதுக்கே அந்த விளையாட்டு பானிபூரி வாங்கிட்டு இருக்காங்க. இல்லை தப்பு கைஸ், என்ன பண்ணாதீங்க. நாங்கள் சும்மா பண்ணு விளையாட்டுக்கு பண்ணிட்டுருக்கோம். அவனுக்கு கணக்கு பிடிச்சிருக்கான். டேய் இந்திக்காரனா, டேய் என்னடா பிடிக்கிற இந்திக்காரனா? பொரிக்கு பிடிக்கிறேன். வேற எங்க நம்மளே ராஜஸ்தான்ல இருந்து தான் வந்திருக்கோம். பானிபூரி இருக்குடா. யூபி. गाइस நான் இந்திக்காரன், நான் யூபில இருந்து வந்திருக்கோம். எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. गाइस இந்திக்காரனுக்கு சப்போர்ட் करो जी. या एक प्लेट पानी पूरी. एक प्लेट पानी पूरी 10 रुपए. உனக்குனால 20 रुपए. 120 140. हां 10 रुपया वाला. ஜி அவன் சாப்பிட்டவங்களுக்குலாம் வேண்டாம், சாப்பிட்டவங்களுக்கு 1 2 3 4 5 5 பேரு. 5 பேர் 10 ரூபா. டேய் இவன் சாப்பிட்டானடா. டேய் இவன் சாப்பிட்டானா? ஆ ஆனிந்தாடா. थोड़ा इधर आ जाओ. आनियन अरे आनियन ज्यादा डालो जी. इस साइड आ भैया, इस साइड इस साइड किधर किधर है? इधर इन साइड தான் வாங்க. अरे साइड நல்லா இருக்கு. டேய் அது பா வைக்க முடியாதப்பாடா, இங்க வாடா. ஆனியனே ஆனியன் டேஸ்ட் இருக்கு. டென்ஷன் ஆறேன் गाइस. गाइस जाविद नाल 10 बाइट को போறோம். हां थोड़ी आलू ज्यादा डालो. आलू ज्यादा है. अच्छा हाँ जी. நல்லா இருக்கா? आलू अच्छा है. यार कैमरा पकड़े. எல்லாம் கை பக்குவோம். तूंगे मिर्च भैया नको. मालूम पेपर. गाइस गाइस जी कई पकवान तूंगे मिर्च भैया नको. ஸ்வீட்னா ஒரு செமையா இருக்கு பானி பூரி. நல்லா இருக்கு. आलू पानी पूरी 20 रुपया. गाइस இங்க வாங்க गाइस, இங்க வாங்க. இங்க வாங்க, இங்க பாருங்க எவ்வளவு மிளகா போட்டு சாப்பிடுறானு. गाइस அதை விட நம்மளும் போடுவோம். எப்படிதான் சாப்பிடுறாங்கன்னு தெரியல. गाइस यार ये पेपर போட்டாட்டி. ₹40 नहीं எல்லாம் சரியா. நீ எவ்வளவு ஆச்சு? கித்தனா பைசா இல்ல. हाँ पानी डालो पानी. मई சாங்கரா சிங்கரா நானி. ஆமா மிளகா போட்டு கொட்டி கொட்டி சாப்பிடுறானுங்க. அல்லல்ல பக்காலெல்ல இது பாத்தீங்க. சாச்சா காரமான பயலுகடா. ஆ ஜிடி ஜிடி பிடிக்குமா? இருக்குண்ணா, இருக்கு. ஜிடி தான் இருக்கு. என்ன சொல்றீங்க? மந்த்லி எவ்வளவு சேலரி? சேலரி இல்ல இது எனக்கு கிடையாது, அப்பா கிடையாது. எவ்வளவு சம்பளம்? மாசம் எவ்வளவு எடுப்பீங்க? மாலூம் नहीं अब पापा को मालूम. इनकम कितना தெரியாதுண்ணா, அப்பா சம்பளம் உங்களுக்கு தான் இல்லையா? ஏய் இவன் கடடா. கடை அப்பாட்ட இருந்து காசு வாங்க மாட்டேன்னு கேக்குறேன். நப்பர்ஜி இவன் வாங்குவாங்க, அப்பாட்ட இருந்து அப்பாட்ட வேலை செஞ்சாங்க, அப்பாட்டே காசு வாங்குவான். அதான் கேட்டேன். இதுல தான் நான் எடுப்பேன். गाइस இவன் அப்பாட்டே வேலை செஞ்சாங்க, அப்பாட்டே சம்பளம் வாங்குவான். पेपर क्या चाहिए आपको? ये हमारे कस्टमर है. ஏ हमारे कस्टमर इधर आओ रे. அத பாருங்க, அவனை காதல் பண்ணிட்டு எப்பவுமே காதல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே நான் அங்க போயிட்டு உங்களுக்கு கண்டிப்பா பண்றேன். ஹாய் எல்லாம் மந்திக்கு போறோம். வரீங்களா நீங்க மந்திக்கு? ஏனா ஆ கைஸ் யார் யாருக்கு மந்தி பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா வந்து மந்தி சாப்பிட்டுட்டு நல்லாவே இல்லைங்கிறாரு.
ஏய் இங்குடா ஏஸ் மைக் எங்கடா வந்துருக்கு சார்ஜ் மைக் எடா ஏஎஸ்எம்ஆர் போடலாம்டா இது கடிச்சா சவுண்ட் தரமா இருக்கும்டா அந்த அளவுக்கு மைக் வராது எது அளவு கேக்குதான்னு பார்க்கலாம் நல்லா இருக்கான்னு பார்க்கலாம் गाइस இப்போ நம்ம ஏஎஸ்எம்ஆர் பண்ண போறோம் இது கடிக்கிற சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இங்க பாருங்க சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க கடிச்சிருக்கு அது நல்ல கடி டாக்டர் டி திவாகர் गाइस எப்பவுமே மந்திக்கு போனா எப்பவுமே ஒரு உழப்பலாகுது ஒண்ணு யாரோ ஒருத்தருக்கு உழப்பிடுறானுங்க இல்லைன்னா யாரோ வண்டியில பெட்ரோல் இல்ல வரலன்னு சொல்றானுங்க எப்பவுமே மந்திக்கு போன ஒரே ரோதனையா இருக்கு கைஸ் போறப்ப ஒரு வழி ஆயிடுது கடுப்பாவது போக ஒவ்வொருத்தன் ஒவ்வொன்று சொல்லி உழப்பிடுறான் பெட்ரோல் இல்லைங்கிறாங்க ஒண்ணு காசு இல்லை என்கிட்ட இவ்வளவுதான் காசு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க ஒருத்தர் விட்டுட்டு போனாலும் சங்கடப்படுவானுங்க அப்படியே ரெடியானாலும் வண்டியில அப்படியே ஒரு வழி சாப்பிட ரெடியானாலும் பெட்ரோல் இருக்காது ஒரு வண்டியில என்னதான் பண்றது வண்டி போகணும்னு நினைச்சாலே ஒரே கஷ்டகாலமா இருக்கு எப்படியோ அது இதுன்னு ரெடி பண்ணி அங்கே போனால் அந்த மந்தியில சிக்கன் வேகலை அது வேகலை அது ஒரு பிரச்சனை ஐயோ வண்டி போகணும்னு நினைச்சாலே எப்பயுமே மண்டை ப்ரெஷர் ஆயிடுது கைஸ் சரி அங்கே போகலாம் கைஸ் அப்படி வாங்க போகலாம் நம்ம கைஸ் ரெடி ஆயிடுச்சு போயிட்டு இருக்கோம் வண்டிக்கு என்ன சொல்லுவாங்க கிளம்பி வந்துட்டாரு மேக்கப் போட்டு கைஸ் வந்தாச்சு இருக்கும் அக்பி இருக்கா அக்பி கைஸ் கீழே இடையிலன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் மேலே போயிட்டு இருக்கிறோம் கைஸ் டீச்சர் எப்படி வந்திருக்கோம் கைஸ் அக்பல் வருங்க போலீஸ் ஏதோ மாட்டி கை கட்டி நிற்கிற மாதிரி நின்றுட்டுக்கான் கைஸ் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணிட்டுருக்கோம் கைஸ் இங்கே இடம் இல்லைன்ட்டாங்க டைம் வந்து 10 மணி ஆயிடுச்சு நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் எல்லாம் உழப்புறானுங்க காசு இல்லை வண்டி இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி உழப்பிப்பாருங்க சாப்பிட்ற முடியல வேற கடைக்கு போயிட்டு இருக்கிறோம் வேற கடைக்கு போயிட்டு பக்கம் லேட் ஆச்சுன்னா வராதிங்க வேற கடைக்கு போயிட்டு உங்களுக்கு அங்கேயும் இருக்கான்னு தெரியல அங்கே போயிட்டு பார்க்கலாம் இருக்கா இல்லையான்னு இருக்குது கைஸ் ஸ்பெஷல் ஆர்டர் சொல்லியாச்சா நாக்கு ஊடுது இத்தனை நேரம் வெயிட் பண்ண முடியல நம்மளால ரைஸ் இந்த இதை வந்து அப்படியே இந்த இதை புளி சட்னிப்பாங்க இந்த முக்கி சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பார்த்து எடுத்துக்கணும் அப்போதான் நல்லா சாப்பிட முடியும் பார்த்தீங்களா அப்புறம் கடைசியில் உங்களுக்கு 2 பீஸ் இருக்கு அருமையா இருக்கு அருமையா இருக்கு நான் முடிச்சுட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்றேன் தொங்கிருச்சு தலை தொங்கிருச்சு கைஸ் சாப்பிட முடியல மண்ணெல்லாம் பாருங்க போதை வைக்கிற மாதிரியே இருக்கும் நான் போதை வைக்கிற மாதிரியே இருப்பேன் கைஸ் நான் எல்லாம் சரக்கடிச்சு போதையை பார்த்துப்பீங்க நான் சாப்பிட்டே போதை ஆகும் நாங்கெல்லாம் மாதிரி கண்ணை பாருங்களா போதை இருக்கிற மாதிரி கண்ணெல்லாம் சொல்லுவேன் ஓகே கைஸ் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சாச்சு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் பாய் கைஸ் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் அவங்க வேறு நம்ம பசங்க இன்னும் பாதி பேர் வரல காசு கட்டுறது காசு இல்லை பாத்திரம் வைத்துக்காங்க நினைக்கிறேன் வந்துட்டாங்க கைஸ் ஓகே கைஸ் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்